குழந்தைகளே, இன்று ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? தொலைதூரத்தில் அழகான ஒரு கிராமம். அங்கு வாசு என்ற விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அப்படி விறகு எடுப்பதற்காக காட்டிற்கு வந்தவன் அப்படியே தூங்கிவிடுகிறான். அப்போது திடீரென சிலர் ஓடி வரும் சத்தம் கேட்டு, என்னடா இப்படி ஓடி வராங்களே, இவங்களை பிடிக்கிறதுக்கு வேறு சிலர் வேற ஓடி வராங்களே என்று பார்த்தான். என்ன நடக்கிறது என்று வாசுவுக்கு புரியும் முன்பே ஓடியவர்களையும் வாசுவையும் பின்னால் வந்த நபர்கள் இழுத்துச் சென்றனர். நேராக அவர்கள் அந்த ஊரின் மிகப்பெரிய பண்ணையார் முன்பு நிறுத்தினர். பண்ணையார் மிகுந்த கோபத்துடன், வெகு நாட்களாக உங்கள் கும்பலைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்று வசமாக சிக்கினீர்களா? அரிசி மூட்டைகளை திருடியவங்களை நான் சும்மா விட மாட்டேன். இனி ஒரு வாரத்திற்கு என் வயலில் நீங்கள் தான் வேலை பார்க்க வேண்டும். உங்களுக்கு இரவு ஒரு நேரம்தான் உணவு கொடுக்கப்படும். அப்போதுதான் பயிர் செய்பவர்களின் கஷ்டமும் உணவின் அருமையும் உங்களுக்கு புரியும். அனைவரையும் வயலுக்கு இழுத்து செல்லுங்கள், இவர்களை கண்காணித்து கொண்டே இருங்கள் என்று தன் வேலையாட்களுக்கு கட்டளையிட்டார். இப்போதுதான் வாசுவிற்கு விஷயமே புரிந்தது. அவர் பண்ணையாரிடம் ஓடிச் சென்று, ஐயா, நான் திருடனல்ல, நான் ஒரு விறகு வெட்டி. நானும் அதே இடத்தில் இருந்ததால் உங்கள் ஆட்கள் என்னையும் பிடித்து விட்டார்கள் என்று கூறினான். இதை பண்ணையார் நம்பவில்லை. பிடிபட்டால் எல்லாரும் இப்படித்தான் சொல்வீங்க, இவனையும் கொண்டு செல்லுங்கள் என்று கூறிவிடுகிறார். வேறு வழியின்றி திருடர்களுடன் சேர்ந்து வாசுவும் வேலை செய்து வந்தான். இரவில் மற்றவர்கள் தூங்கிவிட இவனுக்கு தூக்கமே வரவில்லை. எப்படியாவது தான் திருடன் அல்ல என்பதை பண்ணையாரிடம் நிரூபிக்க எண்ணினான். அங்கு கிடந்த சில விறகுகளை வைத்து மிக அழகாக வேலைப்பாடுடன் கூடிய ஒரு பிள்ளையார் சிலையை செய்தான். இப்படியாக 3 நாட்கள் கழிந்தது. தான் செய்த பொம்மையை பண்ணையாரிடம் கொடுத்து, உங்களுக்காக இதை செய்தேன் என்று கூறினான். ஐயா, நான் விறகு வெட்டிதான் என்று கூறினான். பண்ணையாரும் அவன் கொடுத்த பொம்மையை பார்த்து அசந்து போய்விட்டார். ரொம்ப அருமையாக உள்ளது வாசு, ரொம்ப வேலைப்பாடுடன் இருக்கு. நீ பலமுறை என்னிடம் சொல்லியும் நான் உன்னை நம்பாமல் விட்டுவிட்டேன். இனி நீ செல்லலாம். உனக்கு பரிசாக இந்த தானிய மூட்டைகளை தருகிறேன், எடுத்து செல் என்றார். வாசுவும் எப்போதோ தான் கற்ற பொம்மை செய்யும் கலை இப்போது தன்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றியதை எண்ணி மகிழ்ந்தான். இதேதான் சான்றோர்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒத்துக்கொள் என்று கூறினர். ஆகவே குழந்தைகளே, நீங்கள் ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்வது பிற்காலத்தில் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திப்போம்.